கரகாட்டத்தை தலையில் வச்சுக்கிட்டு அவன் அந்த பிள்ளைய ரூபாயை கொடுத்து செட் பண்ணுறான். அது தொடங்கும் போது ஒரு 20 ரூபாயை வச்சு, இப்போ ஏலம் ஒரு புடவை ஏலத்தில் கூட முதல் இது 25 ரூபாங்கிறான். இவன் 1 ரூபாயில் ஆரம்பிக்கிறான். ஐயா, ஒரு விவஸ்தை வேணாம், பிச்சைக்காரனே போட்டால் வாங்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு 1 ரூபாய. அதை கொடுத்து கூப்பிடுறான். 1 ரூபா தாரேன், நான் முத்து பல்லாக்கம் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போலாம், டண்டக்கு டட்லக்கு டட். அந்த பிள்ளைய யோசிக்க விடுறேன். அப்படியே அந்த பிள்ளை யோசித்து, 1 ரூபா வேணாம், முத்து பல்லாக்கும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே வேணாம் 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 வர முடியாது போடா அப்படிங்குது. 10 ரூபா, 25 ரூபா, 35 ரூபா, அப்படியே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். கடைசியில் இது ரூபா நோட்டுக்கெல்லாம் செட் ஆகாது. ரூபா நோட்டுக்கு செட் ஆகிற அம்மா அது வேற. அதனால் இவன் கரெக்டாக அடிக்கிறான். கடைசியா சொத்து சொகம் தாரேன், என் சாவி கொத்தும் தாரேன், 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. இருக்கிறத பூரா கொடுத்துட்டான். சொத்து சொகம் சாவி கொத்து என்ன என்ன இப்போ அப்படின்ட்டான். அப்பயும் அந்த பிள்ளை என்ன படிக்குது தெரியுமா?